இப்ப அதுக்குதான் நான் வந்தேன். எப்பவுமே நீங்க காவல்துறை நம்ம பொதுமக்களை நானே இப்ப அந்த சைடுனாலும் அக்செப்ட் பண்ண மாட்டேன். அவங்க சொல்றதை கேட்க மாட்டேன். நம்ம அந்த கோபத்திலையும் அந்த ஸ்பாட்ல இருக்கிற நம்ம குடும்பம் நம்மளோடது, அந்த துக்கத்தில் நம்ம இருக்கும்போது அப்படிதான் இது பண்ணுவோம். பட் அது ரெண்டு பக்கம் விசாரிச்சுட்டு தான் நானும் இப்போ அந்த ஈஓட்டையும் பேசி இந்த மாதிரி அந்த இடம் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு, இதுக்கு முன்னால் அந்த இடத்துல நிறைய இது நடந்திருக்கு. ஒரு 3 சூசைடு, ஒரு மர்டரு, 2 பேர் கீழே விழுந்து இறந்தவங்க, ஒரு கார் போய் விழுந்திருக்கு. அந்த இடத்தையும் பாதுகாக்கிறதுக்கு உண்டான வேலையை நான் காலையில் வர சொல்லியிருக்கேன். இப்போ எல்லாம் எப்படின்னா, நீங்கள் காவல்துறை உண்டான நடவடிக்கை எடுத்திருக்காங்க, அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அவங்களுக்கு ரொம்ப சிவியராக ஒரு பெரிய டீம் போட்டு டிஎஸ்பி டைரக்டாக அவரோட தலைமையிலே நடந்திருக்கு. அதனால் இது அதான் நான் சொல்கிறேன்னா, இந்த தவறு இனி ஒரு தடவை தமிழ்நாட்டில் நடந்துச்சு அப்படின்னா, இவனுக்கு கொடுக்குற தண்டனை இருக்கு பாருங்க, அந்த பார்த்து யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தண்டனை இருக்கும் கன்ஃபார்மாக. அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. அதனால் நீங்கள் அதை நம்பலாம். 7 மணிக்கு நானும் வரேன், போலீஸ் அதிகாரியும் வருவாங்க, பேசி சொல்கிறேன். அது அந்த தர்ஷினி காலையில் எவ்வளோ சீக்கிரம் கொடுக்க முடியுமோ, அதுவும் டீனர்கிட்ட பேசினேன். காலையில் ஃபஸ்ட்டு தான் நாங்கள் பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம்